வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோல உங்க மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ற ஸ்ட்ராட்டஜியை இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம சில ஸ்ட்ராட்டஜி லைவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல 9 ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது இல்லாம அதே ஸ்ட்ராட்டஜி டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா அன்னைக்கு டே க்ளோஸ் ஆகாம ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம 15 ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுதோ தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும்னாலும் தாராளமாக பண்ணி தருவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட் இன்னைக்கு 4600 ப்ராஃபிட்ல காட்டுது. அதோட ரிசல்ட்ஸை பார்ப்போம், எப்படி எடுத்திருக்கு, என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்குன்னு பார்ப்போம். 24800 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 மினிட் க்ளோஸோட வேல்யூ 24796. ஸோ நியரஸ்ட் 15 ரேஞ்சில் 24800 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து சைட்வேஸ் மார்க்கெட், அதனால நிறைய லாட் எடுத்திருக்கு, மல்டிப்ளேயர் ஜாஸ்தி எடுத்திருக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் பார்ப்போம். புட் ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட 7 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. 7 மல்டிப்ளேயர் அதுல லாஸ் வந்து 10300 ரூபாய் லாஸ் காட்டுது. சார்ட் வச்சு பார்ப்போம். சார்ட்ல பாத்தீங்கன்னா 73 ரூபாய் 25 காசுல தான் வந்து நம்மளுக்கு அந்த க்ளோஸ் மார்க் ஆயிருக்கு. அதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா பை ஆகும், கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 மல்டிப்ளேயர் ஆயிட்டு அந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் முடியும் போது இருந்ததுனால அதுக்கப்புறமா ஆர்டர் எடுக்கல. ஒரு 10300 லாஸ்ல முடிஞ்சிருக்கு. கால் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மல்டிப்ளேயர் ஆயிருக்கு. அந்த 11 மல்டிப்ளேயர் ஆயிட்டு நம்மளுக்கு கடைசியில 2.36 ஆர்டர் எடுத்து 3.15 நம்மளுக்கு டார்கெட், அதாவது 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகல, பட் 35 பாயிண்ட்டுக்கு மேல டார்கெட் ஹிட் ஆனதுனால நம்மளுக்கு அதுல 15000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் காட்டுது. ஸோ இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்ததுனால இன்னைக்கு லாஸ் ஜாஸ்தியா போயிட்டு அப்புறமா பிளஸ்ல மாறி இருக்கு. ஸோ கேபிட்டல் அதிகமா வச்சிருந்தா மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுன்றது அட்வைஸ். ஸோ பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மினிட் க்ளோஸோட வேல்யூ 105.45. அதுக்கு மேல க்ளோஸ் ஆகும்போது ஆர்டர் என்ட்ரி, கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். மறுபடியும் ஆர்டர் எடுக்கும் போது 2 மல்டிப்ளேயர் எடுக்கும். மாறி மாறி எடுக்கும் போது நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபிளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ப்ரொவைடட் மார்க்கெட் ஒன் சைடா போனா மட்டும்தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது கரெக்டா 141 கிட்ட முடிஞ்சிருக்கு. அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து அதுல மட்டும் 15000 ரூபாய் லாபம் காட்டுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு நாளைக்கு என்ன கொடுக்குது, என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே டீடைல்டா அந்த ஸ்ட்ராட்டஜியில பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு கிராஃபோட எத்தனை நாள் ட்ரேடிங் டேஸ், எத்தனை வின்னிங் டேஸ், எத்தனை லூசிங் டேஸ்ன்ற டீடைல்டா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின முழு விவரம் தெரிஞ்சிடும். இதை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுன்றதை தாராளமா முடிவு எடுத்துக்கலாம். மறுபடியும் நாளை ஒரு புதிய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.